அதிக அளவு வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னு இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். இனம் மொழிக்காக மண்ணுக்காக அதிக அலையக்கூடிய ஒரு ராசியும் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். போராட்ட குணம் உள்ளவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். அந்த இடத்துல கொஞ்சமாவது மதிப்பு இருந்தால் தான் இவங்க இருப்பாங்க. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இவங்களே போய் பெறணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுடைய அறிமுகம் தானாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான கிரக அமைப்புகள், நல்ல ஒரு யோகமுள்ள ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். தியாக மனப்பான்மை, மற்றவங்களுக்காக அதிக தியாகம் செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களா பார்த்து தியாகம் செஞ்சாதான் யாரும் இவங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. நல்ல திறமைசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய். அநீதியை கண்டா தட்டி கேட்கக்கூடியவங்களா அந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தவறுந்து நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு போகாமல் அந்த இடத்துலையே அதே இடத்துல அந்த பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா பதறி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அடுத்தவங்களுடைய உதவி இவங்களுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். புது புது யோசனைகள் செய்யக்கூடியவங்கள அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரே மாதிரி மறுபடியும் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. தொழிலை கூட ஒரே தொழிலை திரும்ப செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு தொழிலில் லாபம் வருதான்னு பார்ப்பாங்க, இல்லை வரல அப்படின்னா அடுத்த தொழிலுக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை நோக்கியே பயணிக்க மாட்டாங்க. ரொம்ப ரோசக்காரங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழிலையும் பேச்சையும் கொஞ்சம் மாற்றக்கூடியவங்கள அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. விரைவாக எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு தனக்கு கற்றதை மற்றவங்களுக்கும் எளிமையாக விளக்கக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு நண்பர்கள் உறவுகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் பிடிக்குமா நண்பர்கள் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நண்பர்கள் தான் அதிகமாக பிடிக்கும். உறவுகள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில மனக்கசப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு உறவுகள் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க மாட்டாங்க உங்ககிட்ட அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஞானம் உள்ளவங்க, நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வளர்ச்சி. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல வளர்ச்சி உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எப்பவுமே வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை அவ்வளோ சீக்கிரம் விடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க. அதனால் சகோதரர் மீது அதிக பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க. வார்த்தையை அளந்து பேசணும், இல்லை அப்படின்னா இவங்களுக்கு சின்ன சிக்கல் பிரச்சனை வரும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பும் கட்டாயமும் உள்ளவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பெரும்பாலும் இவங்களுக்கு நிறைய பேர் பிடிக்காதவங்களாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். துணிச்சலாகவும் தைரியமாகவும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப வேகமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, உங்களுடைய கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா தரப்பினரிடமிருந்துமே நல்ல ஒரு ஆதரவு, அன்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
எப்பவுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலயுமே இதில நன்மை எவ்வளோ இருக்கு, தீமை எவ்வளோ இருக்கு அப்படின்னு அத பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலயுமே தலை நிமிர்ந்து நிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே பரபரப்பா காணப்படுவீங்க. அடுத்த விஷயம், அடுத்த இலக்கு, அடுத்த செயல்பாடு என்ன அப்படின்னு பரபரப்பா காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்கள்ல நிறைவேறும். பணவரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்க போது. நண்பர்கள் மூலமா சில உதவிகள்லாம் அந்த காலகட்டத்தில கிடைக்கும். விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க. அதே மாரி ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா? குறிப்பா ஒரு வேலைக்கே போக போறீங்கன்னா கூட, அந்த வேலைக்கு கரெக்ட்டா போக முடியாது. சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வரும். ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கலாம்னு நெனச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இடையூறுகள் இதெல்லாம் இருந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீண் அலைச்சல், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத தடையெல்லாம் இந்த காலகட்டத்தில சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, கெட்ட கெட்ட கனவு வர்றது, திடீர்னு கோபம் வர்றது, இந்த மாரி பிரச்சனைகள்னால ரொம்ப நாளா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அவதிப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சரியாக போகுது. எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும். ஆணா இருந்தா பெண்கிட்டயும், பெண்ணா இருந்தா ஆண்கிட்டயும் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. இல்ல அப்படின்னா வீண் அவசூல் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு. கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ, இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. தொழில்ல, வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். போட்டிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறையும். தொழில்ல சின்ன சின்ன தகராறு இருந்தது இல்லையா? அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் குடுப்பாங்க. அதே மாரி மேலதிகாரியோட அன்பு, ஆதரவெல்லாம் கிடைக்கும். எழுத்து தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமா இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அலைச்சல் அதிகமா இருந்தா தான் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்தடுத்த இலக்குகள நோக்கி பயணிக்க முடியும். ஆனா ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். கவனமா இருந்தீங்க அப்படின்னா, ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டான நேரத்தில உணவு எடுத்துக்காம இருக்கிறது. அதே மாரி வேலை இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி விடுறது. இதனால சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். ஓய்வு எடுக்காம தொடர்ந்து அடுத்தடுத்த வேலைகள செய்றதுனால, கொஞ்சம் அலைச்சலும், உடல் ரீதியா, ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகளும் வரதுக்கான சூழல் இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் வருகின்ற நாட்கள்ல வசூலாகும். கூடுதலான பணி சுமை இந்த காலகட்டத்தில உங்களுக்கு இருக்கிறதுனால டென்ஷன் அதிகமாகும். கரெக்ட்டா உணவு எடுத்துக்க முடியாது. அடுத்தடுத்த இலக்குகள நோக்கி போக முடியாது. அதனால டென்ஷன் அதிகமாகறதுனால குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வரதுக்கான சூழல் இருக்கு. கொஞ்சம் இந்த காலகட்டத்தில பொறுமையாவும், நிதானமாவும் இருங்க. ஆ தியான பயிற்சி செய்யுங்க. யோகா பயிற்சிலாம் காலையில எந்திரிச்ச உடனே செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி நிலுவையில இருக்கக்கூடிய தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில கொஞ்சம் வசூலாகக்கூடிய சூழல் இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அந்த நிலுவையில இருக்க தொகையெல்லாம் வசூலாகும். குடும்பத்தில கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சுபகாரியங்கள்லாம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அக்கம் பக்கத்தில இருக்கிறவங்களால சின்ன சின்ன வாய் வார்த்தை, தகராறு இது மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. கொஞ்சம் அனுசரணையா இருந்தீங்க அப்படின்னா, பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி பிள்ளைகளுடைய செயல்பாடுகள நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. அவங்க கரெக்ட்டா செயல்படுறாங்களா? கரெக்ட்டா இருக்காங்களா? கரெக்ட்டா ஹோம்வொர்க்கு, வீட்டு பாடங்கள்லாம் படிக்கிறாங்களா? அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்ல அப்படின்னா, பிள்ளைங்க கரெக்ட்டா செயல்படாம போறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு. கவனமா செயல்படுறது ரொம்பவும் நல்லது. விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய அன்பு, ஆதரவுலாம் கிடைக்கும். அதே மாரி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுடைய செயல்பாடுகள் தான் கொஞ்சம் கோபத்த ஏற்படுத்துற மாரி இருக்கும். டென்ஷன் வேண்டாம். இந்த காலகட்டத்தில ஒவ்வொரு விஷயத்திலயுமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேகமும் கொஞ்சம் கோபமும் தான் இந்த காலகட்டத்தில ஒவ்வொரு காரியத்திலயுமே சின்ன சின்ன தடையா அமையும். அதனால முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் கோபத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாசன வசதிக்காக தண்ணீர் பெருக்கெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில அப்படின்னே சொல்லலாம். விவசாயத்தில ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. குத்தகைக்காக ஒரு சிலர்லாம் எக்ஸ்ட்ரா நிலம் குத்தகைக்கு எடுத்து அதன் மூலியமா அறுவடை செய்யக்கூடிய யோகமெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விளைநிலங்கள் ஓரளவுக்கு வருமானத்த தருவதாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரியா முடிவெடுக்கணும். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் கொஞ்சம் வரும். கரெக்டான முடிவெடுக்க முடியாம. சரியா முடிவெடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு மேன்மையா வருகின்ற நாட்கள்ல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் வலம் வர போகிறீங்க. விளையாட்டுலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு பாடத்தையுமே கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வலம் வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்கன்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இது ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள்.